ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குரூப் 4 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி செய்தி அறிவிப்பு ஒன்று எல்லா செய்திகள்லையும் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 பேட்ச் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதில் அந்த டெஸ்ட் நம்பர் 1ஓட ஸ்டடி மெட்டீரியல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டிஎன்பிஎஸ்சி தலைவர் இன்றைக்கி தான் 17/3/2025 மார்னிங் 7:30க்கு புதிய தலைமுறை செய்தியில் சொல்லியிருக்காங்க. குரூப் 1 குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்புகள் ஏப்ரலில் வெளியீடு. குரூப் 1 தேர்வு மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பிளானர்லையும் ஏப்ரல் தான் சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டபடி ஏப்ரலில் 2 நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு அறிவிப்பு வெளியாகும் போது காலி பணியிடங்கள் முழு விவரம் குறிப்பிடப்படும். தேர்வு எழுதுவோரின் வசதிக்காக விடைத்தாள் நடைமுறையை எளிமையாக்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் எஸ்கே பிரபாகர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. காலி பணியிடங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்பையும் கொஞ்சம் சொல்லிவிட்டு மறுபடியும் கவுன்சிலிங் அப்போ எப்போவுமே அதிகரிக்கிறது தான். இது வந்து டிஎன்பிஎஸ்சி வழக்கமாக இருக்கிற நடைமுறை தான். அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட அந்த நிதிநிலை அறிக்கை 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதில் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எவ்வளோ வேகன்சி குரூப் 4க்கு வரப்போது, குரூப் 1க்கு வரப்போதுன்னு தெரியல. நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். இந்த செய்தி அறிவிப்பு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் குரூப் 4 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம். அதில் எந்த விதமான டிலேயும் இருக்காது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த டென்டேட்டிவாக சொன்ன டேட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி கூட ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடுவோன்னு இப்போ சொல்லியிருக்காங்கன்றனால அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்துடும். அதனால் குரூப் 4 குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்பி ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ அந்த பேட்ச் டீட்டெயில் அண்ட் அந்த டெஸ்ட் மெட்டீரியல் பற்றி பார்த்துருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்ச் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து 3rd பேட்ச். ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். முற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி பிளான், ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் நேற்று வந்து சண்டேஸ் அப்படின்றனால பே பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதே 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும். இப்போ வந்து டெஸ்ட் நம்பர் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 24/3/2025 அன்றைக்கி கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து அந்த எழுத்து, இணை எழுத்துக்கள், மயங்கொலிகள், அதாவது அந்த லகர 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 வேற்றுமை, நகர வேற்றுமை, ரகர ரகர வேறுபாடு, அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ் எண்கள், இது எல்லாமே தமிழ் இலக்கணத்துலேருந்து கவர் ஆகும். இதற்கான மெட்டீரியல் வந்து நம்மளோட பேட்சில் கொடுத்துருவோம். பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குரூப்பில் கொடுத்துருப்போம். இப்போ அந்த மெட்டீரியலில் பார்த்துருவோம். டெஸ்ட் நம்பர் 1ஓட தமிழ் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ் இலக்கணம் வைஸாக தான் படிக்கிறோம். அதாவது கான்செப்ட் ஓரியன்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தமிழ் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு அந்த எழுத்துக்கானது, எழுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதோட டாபிக் எல்லாத்துக்குமே, சார்பெழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி அதற்கான மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட குரூப்பில் கொடுத்துருப்போம். இது வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், புது புக் படிக்கணுமா பழைய புக் படிக்கணுமா. ஏன்னா பழைய புக்லேயும் சில இம்பார்ட்டண்டான சென்டென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றனால 2 புக்குமே சேர்த்து தான் எடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மெட்டீரியல் படிக்கிறீங்கன்னா ஓல்டு புக் நியூ புக் எதுவுமே படிக்க தேவையில்லை. இதை மட்டும் படித்தாலே போதுமானதாக இருக்கும். அந்த கான்செப்ட் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது இந்த ஒரு டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் 2012 இப்போ வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துருக்கோம். இந்த எழுத்து அப்படின்ற டாப்பிக்லேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு 54 கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த 54 கொஸ்டினுமே பிரித்து எடுத்திருக்கோம். தமிழ் எண்கள் தனியாக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழாக இருந்தாலும் ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கான்செப்ட் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே தனியாக பிரித்து கொடுப்போம். அதை வச்சு படிக்கலாம். இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட குரூப்பில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் டாபிக் அதற்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு 2 கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட வீடியோஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். அடுத்து ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். கரண்ட் அஃபேர் வந்து டாபிக்ஸ் வைஸாக தான் பிரித்து எடுத்திருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர். ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்லேயே தமிழக செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள், பொருளாதார செய்திகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள், சுற்றுச்சூழல் செய்திகள், அறிக்கைகள் மற்றும் குறியீடுகள், மாநில செய்திகள், அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவர்கள் விருதுகள், விளையாட்டு செய்திகள், முக்கிய தினங்கள், இதர செய்திகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பிரிச்சே தான் கொடுத்துருக்குறோம். இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் ஜூன் மந்த்துக்கு படித்தா போதும். மொத்தமாக ஒரு 68 பேஜ் வரும். ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபரும் ஒரு 50 to 70 பேஜஸ் தான் இருக்கும். டெய்லி ஒரு 10 to 15 பேஜஸ் படித்தாலே கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். அரசியலமைப்பு,
ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ஒரு 9 டாபிக் பாலிட்டிலேருந்து கொடுத்துருக்கோம். இந்த 9 டாப்பிக்லேருந்து மட்டும் 475 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த 475 கொஸ்டினுமே தனியாக எடுத்திருக்கோம். என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் முகவுரை, அந்த அரசியலமைப்போட உருவாக்கம், அரசியலமைப்போட முக்கிய கூறுகள், அதுக்கப்புறம் ஒன்றியம், மாநில மற்றும் யூனிய பிரதேசங்கள், அதுக்கப்புறம் குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். இந்த டாபிக் மட்டும் படிக்கணும். அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு இந்த 9 டாபிக் தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 78 பேஜஸ் கிட்ட உண்டு. அந்த அரசியலமைப்போட வரலாற்று பின்புலம், அரசியலமைப்போட உருவாக்கம், அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள், அதோட முகப்புரை, அதுக்கப்புறம் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள். ஃபஸ்ட்டு கான்செப்டை நல்லா படிச்சிடணும். கான்செப்டை நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பார்க்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே கொடுத்துருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா டாபிக் சைஸாக பிரிச்சு இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம், அடிப்படை கடமைகள்லேருந்து, அடிப்படை உரிமைகள்லேருந்து, அந்த அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், முகப்புரையிலேருந்து, அந்த குடியுரிமையிலேருந்து என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே பிரித்து எடுத்திருக்கோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9 டாபிக்லேருந்து 475 கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்டை படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே ரிவிஷன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக பாலிட்டியில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து தான் எடுத்திருக்கோம். கான்செப்டை படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த மெட்டீரியல் எல்லாமே தான் அந்த பேட்சில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு சாம்பிளாக இருக்கும். இந்த மெட்டீரியல் தான் நம்மளோட ஸ்டடி பேட்சில் ப்ரொவைட் பண்ணுறோம். கான்செப்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இன்றைக்கி காலையிலேருந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துட்டு, அதனால் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கே கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.